காய்ஸ், டீச்சிங் ப்ரொஃபஷன் போகணுன்னு ட்ரீமாக வச்சுருக்கீங்களா? இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனில் ஆல்ரெடி இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்க்கான ஒரு ஜாப் அப்டேட் பற்றி தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அப்படி என்ன ஜாப் கேட்குறீங்களா? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்க கேந்திரயா வித்யாலயா அண்ட் நவோதயா வித்யாலயாலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சியோட ஒரு ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சொல்லவா வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா உங்கள் லைஃபே செட்டில் தாங்க. இது கிடைச்சா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் தாங்க இந்த 2025ஆம் ஆண்டுக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வர இந்த கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14,000க்கும் மேற்பட்ட வேகன்சியில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்டிங் வெளியிட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அண்ட் இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி க்ளோசிங் டேட் 4th டிசம்பர் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 11th டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்று டீட்டெயில் பார்க்கலாம். போஸ்ட் வைஸ் என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கேவிஎஸ், அதாவது கேந்திரயா வித்யாலயா அசிஸ்டன்ட் கமிஷனர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்விஎஸ்லேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரின்சிபல், அதிலே வந்து பார்த்திங்கன்னா கேவிஎஸ்க்கும் இருக்குது வைஸ் பிரின்சிபலில். அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இன் கேவிஎஸ் அண்டு என்விஎஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இன் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா என்விஎஸில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், இது வந்து கேவிஎஸில் இருக்குது. லைப்ரரியன் இன் கேவிஎஸ், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இன் என்விஎஸ், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இன் என்விஎஸ் அண்டு ப்ரைமரி டீச்சர் இன் கேவிஎஸ். நான் டீச்சிங் போஸ்ட்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜேஆர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ கிரேட் 1, ஸ்டெனோ கிரேட் 2, இந்த மாதிரி நான் டீச்சிங் போஸ்ட்லாம் இருக்குது. நான் டீச்சிங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா கேவிஎஸ் அண்ட் நான் டீச்சிங்கில் என்விஎஸில் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சேம் ஜேஆர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜேஆர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்லேயே வந்து ஜேஎன்விக் கேடர், லேப் அட்டெண்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கில் வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து தெளிவாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா போஸ்டிங்குமான சேலரி டீட்டெயிலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் என்விஎஸ், இதுக்கு வந்து பே ஸ்கேலாக உங்களுக்கு 78,800 2,92,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் 50% மார்க் பிஎட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கேவிஎஸ், இதுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78,800 2,92,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 50 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சேம் மாஸ்டர் டிகிரி வித் 50% மார்க் அண்ட் பிஎட் வித் 50% மார்க் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா 3 இயர் இன்டிகிரேட்டட் பிஎட் ஆர் எம்எட் முடிச்சிருந்தாலும் 50% நீங்கள் எலிஜிபிள் தான். அண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஹிந்தி இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலில் பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்பேஸ் ஸ்கேலும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 78,000 தான், அதாவது 78,800 2,92,000. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் மினிமம் 35 மேக்ஸிமம் 50 இயர்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் சேம் அதே தான், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டு பேச்சுலர் டிகிரி பிஎட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50% இருக்கணும். சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வைஸ் பிரின்சிபல் இன் கேவிஎஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 56,100 1,70,500 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டும் சேம் அதே தான், 35 45 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி வித் 50% அண்ட் பேச்சுலர் டிகிரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி 47,600 1,51,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 40 இயர்ஸ் இருக்கணும்.
இது குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் 50% மார்க்கோட அண்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி எதில் எல்லாம் இருக்கணும்னு போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க போஸ்ட் வைஸ். அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 47,600லேருந்து 1,51,000. அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி எம்சிஏ முடிச்சிருக்கலாம், இல்லை எம்இ எம்டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அண்டு பிஎட் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ட்ரெயின்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சன்ஸ்கிரிட் தேர்ட் லாங்குவேஜாக இருக்கவங்க எடுத்து படித்தவங்க. அண்ட் இதுக்கான ஸ்பேஸ் ஸ்கேல் 44,900 1,42,400 வரைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிலோ 35 இயர்ஸ் இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பிஎட் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடி. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 44,900லேருந்து 1,42,400. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதே பிலோ 35 இயர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மேலே என்ன இருந்துச்சோ அதுக்கும் அதே தான். பிஎட் டிகிரி முடித்தவங்க, பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மியூசிக், ஆர்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதே சேலரி தான் 44,900லேருந்து 1,42,400. ஏஜ் லிமிட்டும் சேம் 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷனாக அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதில் வந்து டிகிரி முடித்தவங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர். இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதே சேலரி, சேம் அதே ஏஜ் லிமிட் தான். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனாக பிஎட்லாம் கேட்டிருக்காங்க. அந்தந்த ஸ்பெஷலைசேஷனில் பிஜி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டீச்சர். இது எதுக்கு பார்த்திங்கன்னா மியூசிக்கில். இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸிடிங் 30, அதாவது பிலோ 30க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ப்ரைமரி டீச்சர். இது எதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ சேலரி பார்த்தீங்கன்னா சேம் அதே சேலரி தான், அதே குவாலிஃபிகேஷன், அதே டீட்டெயில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ப்ரைமரி டீச்சர். இதுக்கும் சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங்கில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ ஸ்பேஸ் ஸ்கேல் பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 56,100லேருந்து 1,76,500. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் 45 வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அப்பர் ஏஜ் லிமிட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஆஃபீஸர். இதுக்கும் வந்து சேம் அதே தான் வந்து சேலரி, அதே தான் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிலோ 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் சேலரி தான். இதுக்கும் சேம் ஏஜ் லிமிட்டு, சேம் குவாலிஃபிகேஷன், மட்டும் அந்தந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஆஃபீஸர். இதுக்கும் சேம் அதே தான் சேலரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சேலரி, குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்பெஷலைசேஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஆனால் சேலரிலாம் ஒரு சிலதுக்கு ஒரே மாதிரி தான் வருது. ஸோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த போஸ்டிங்லாம் எப்படி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ மூலமாக தான் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து 6 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரீசனிங். அண்டு இதில் கொஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கொஷின், மார்க் பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. நெக்ஸ்ட்டு நியூமெரிக் எபிலிட்டி. இதுலேயே 20 கொஷின், மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரஸி. இதுக்கும் 20 கொஷின் 60 மார்க் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ். இதுக்கும் 20 கொஷின் 60 மார்க்கு. 5th ஒன் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட்டு. இது இங்கிலீஷில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின் 30 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட், ஒன் ஆஃப் அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 10 கொஷின் இருக்கும், 30 மார்க்ஸ் இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும், 300 மார்க்ஸுக்கான இது பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு என்பிஎஸ்சில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா சேம் 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட் இங்கிலீஷ், லாங்குவேஜ் காம்பிடென்சி டெஸ்ட் ஒன் ஆஃப்
ஒன் அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20, 60 மார்க் அண்ட் 40 கொஷின் 120 மார்க், 20, 60 மார்க் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சேம் 100 கொஷின் 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணி கேர்ஃபுல்லாக எக்ஸாம்லாம் ரைட் பண்ணுங்கள். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, டைப்பிங் டெஸ்ட்டு, கம்ப்யூட்டரில் வந்து எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆக்சஸ், பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் தான் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கும் நம்மளோட வேகன்சி வைப் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.